என்னது சூரிய ஒளியிலேருந்து உருவாக்குற கரண்ட்டு மட்டுமே வச்சு இந்த மொத்த உலகத்துக்கும் தேவையான கரண்ட் எடுக்க முடியுமா? அட உண்மைதாங்க. ஆனால் ஏன் இதை பண்ண மாட்டாங்க? அதுக்கு முன்னாடி இந்த சோலார் பேனல்லாம் எப்படி சன்லைட்டை கரண்ட்டாக மாற்றுது, அது உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மேட்ரு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நினைக்கிற மேட்டரில் இதில் யூஸ் பண்ணியிருக்கதை சொன்னேன். இது 100 Days of 100 Component சீரியஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சோலார் பேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் எலிஜிபிலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் பேனல்லாம் சிலிக்கான் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த சிலிக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் 2வது அதிகமாக இருக்க பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் இதோட இன்னர் சைட் ஃபுல்லாகவே நமக்கு டிசைன் பண்ணுறாங்க. சோலார் பேனலில் 2 விதமான லேயர் இருக்கும். N டைப் லேயர் அண்ட் P டைப் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த N டைப் லேயரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த P டைப் லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். சூரிய ஒளி சோலார் பேனல் மேலே படுறப்போ அதில் இருக்க ஃபோட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த N டைப் அண்ட் P டைப்பில் இருக்க ஆட்டம்ஸ் பாண்டிங்கை உடைக்கும். அப்படி இருக்கக்குள்ள N டைப்பில் இருக்க எலக்ட்ரான்ஸும் P டைப்பில் இருக்க ஹோல்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. இது வழியாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஈஸியாக தானே இருக்குது. அப்போ மொத்த உலகத்துக்கும் இப்படியே கரண்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு. நம்ம யூஸ் பண்ணுற சோலார் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 to 20% தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்க எஃபிஷியன்ட்டி பார்த்தீங்கன்னா 46 தான். ஃபியூச்சரில் 100% எஃபிஷியன்சி இருக்க சோலார் பேனலை கண்டுபிடிச்சாலும் நம்ம மொத்த பவரையும் எடுக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சம் இடத்துல க்ளவுடியாக இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் எஃபிஷியன்ட்டியாக வந்து கரண்ட் எடுக்க முடியாது. ஸோ இதான் மெயின் ஃபேக்டர். இந்த டிஸ்அட்வான்டேஜ் சோலார் பேனல் இருக்கிறதுனால தான் நம்ம வேறு சோர்ஸ்லேருந்து எனர்ஜி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சீரியஸில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் guys. தேங்க்யூ.